அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிப்பானுங்க, இங்க 6 மணி நேரம் நிக்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. திருச்செந்தூர் கோவிலில் உயிரிழந்த பக்தரின் உடலை உறவினர்களிடம் மிரட்டி கொடுக்கப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா அமைச்சர் சேகர் பாபுவை ஆவேசமாக திட்டி தீர்த்துள்ளார். அதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு ஆணவ பேர் வழி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு. திருப்பதிக்கு போய் 24 மணி நேரம் நிப்பானுங்க, இங்க 6 மணி நேரம் நிக்க மாட்டான்னு. அது நின்னதுனால தான்டா செத்து போனாங்க. அப்படி நின்னதுனால ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி தமிழகத்துல ஹிந்து சமய அறநிலைத்துறை மந்திரியா இருக்கிறதுனால தான் ஐ ரிக்வெஸ்ட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டு சாக் திஸ் ஃபெலோ. சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்யாம ஹிந்து பக்தர்களுக்கு விடிவு கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்குது. நீங்க எந்த அளவுக்குன்னா எனக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் நினைவுக்கு வருது. மெட்ரிகுலேட்டா இருக்கிற கருணாநிதிக்கு டாக்டரேட் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்த முடிவை ஒரு மாணவர் உதயகுமார் எதிர்க்கிறார். அவர் கொல்லப்படுகிறார். அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இது என் மகன் பணம் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. இன்னும் அராஜகம். அதே அராஜகம் நம்பர் 2 முந்தானா திருச்செந்தூர்ல நடந்திருக்கு. அந்த இறந்து போன குமாரனுடைய மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவம் எடுத்துப்பாருன்னு அவங்க நேத்திக்கு ஊடகத்துக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எங்கிட்ட சொல்றாங்க, இந்த அநீதியான துறையே இருக்கக்கூடாதுயா, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா ஏமா அந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்ததா சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன். அங்க திருச்செந்தூர் போலீஸ் நீ அப்படி எழுதி கொடுத்தா தான் உன் கணவனை அறுக்காம தருவானாங்க, இல்லைன்னா மாட்டோம்னு. உடனே அவருடைய குமாரனுடைய தாயார், நீ என்ன வேணாலும் நாங்க பண்றோங்க, என் மகனை சிதைக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆகவே ஒரு காவல்துறை அரசாங்கம் மிரட்டி ஒரு பெண்ணிடம் இந்த மாதிரியா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அதை வெட்கமே இல்லாமல் சேகர் பாபு வெளியிடலாமா? எவ்வளவு மோசமான ஒரு அரக்க குணம் கொண்ட மனித பண்பு இல்லாத ஒரு ஈன பிறவி தீய சக்தி இந்த சேகர் பாபுங்கிறது நமக்கு தெரியுதா? அந்த லெட்டரை எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.